சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மலேசியாவில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுப் பொருட்களின் மீட்டுருவாக்கம், தமிழ்நாட்டு பொருட்கள் தரணியங்கும் சிறுதானிய உலக சாதனை நிகழ்வு என்பன இந்த கண்காட்சியின் சிறப்பம்சமாகும். 14 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இது தொடர்பிலான தகவல்களை எமக்கு தருகின்றார் தமிழ்நாட்டினைச் சேர்ந்த சி. சுந்தர் MBA அவர்கள். வணக்கம். சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு 2025 இந்த நிகழ்வு 22, 23, 24, 25 தேதிகளில் மலேசியாவில் உள்ள ஷா அலாம் அப்படின்ற இடத்தில் மிகவும் கோலாகலமாக நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஏறக்குறைய 12 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் இங்கு வரதுக்காக அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஏறக்குறைய 150 பிரதிநிதிகள் வருகிறார்கள். அதிலும் ஒரு 50 ஸ்டால்ஸ் போட்டு அவங்களுடைய ப்ராடக்டும் சர்வீஸும் வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் அங்கு நிறைவேற காட்டிருக்கின்றது. அதிலும் ஒரு சிறப்பு அம்சமாக இலங்கையிலிருந்து ஏறக்குறைய 21 பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சிக்காக அவங்க வருகை புரிவதற்காக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அவர்களும் ஸ்ரீலங்காவில் வரக்கூடிய பிரதிநிதிகள் ஏனைய பேர்கள் மக்கள் பணியில் உள்ளவர்கள், அதாவது அவர்களுக்கு கீழே நிறைய குரூப்ஸோட தலைவிகள் வராங்க. இந்த தலைவிகள் எதுக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய தேடலோடு வராங்க. அவங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வியாபார வாய்ப்பை இந்த தமிழ்நாட்டு பொருட்கள் மூலம் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற இந்த ஏற்பாட்டுக்காக வருகிறார்கள். ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், பெண்கள் சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை திரு சுந்தர் அவர்கள் மில்லட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்துடைய சேர்மன். அவர் கோயம்புத்தூரில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிறாரு. இதுவரைக்கும் சிறுதானியத்துக்காக ஒரு 3 உலக சாதனை புரிந்தவர். மேலும் இதுவரைக்கும் அவர் நிறுவனத்தின் சார்பாக ஒரு 8 உலக சாதனை புரிந்த ஒரு நபர். அவர் தான் இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் அடுத்த ஒரு 3 to 5 மாதங்களுக்குள் ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் தமிழர் வர்த்தக மாநாடை நிறைவேற்றவும் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இதை தொடர்பாக ஸ்ரீலங்காவில் உள்ள அமைச்சர், அதாவது பெண்கள் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் சரோஜா பால்ராஜ் அவரிடம் ஒரு ஜூம் கால் மூலமாக இந்த குழுவோடு சேர்ந்து ஒரு விண்ணப்பத்தையும் இந்த மாஸ்டர் பிளான் ஃபார் மில்லட் ப்ராடக்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இன் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு திட்டத்தையும் அவர் வகுத்துள்ளார்கள். அமைச்சர் அவர்கள் மிகவும் அருமையாக திட்டம் இருக்கிறது, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மில்லட் ஃபவுண்டேஷனுடைய கமிட்மெண்ட் திரு சுந்தர் அவர்கள் பேசும்போது ஒரு 6 மாதத்திற்குள் 5000 பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு அமைச்சர்களிடம் சொல்லியிருக்கார் என்பது ஒரு கூடுதல் தகவல். நன்றி, வணக்கம். இதேவேளை இந்த நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாக இருப்பதாக தமிழ்நாடு TST அறக்கட்டளை நிறுவனத்தின் நிறுவனர் கான சசிகுமார் குறிப்பிட்டமை குறிப்பிடத்தக்கது.